ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மும்பை அணி எதிராக எங்கள் வெற்றிக்கு இதுதாங்க காரணம். மும்பை அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது. இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் தாங்க வெல்லுவோம், அது உறுதி. எங்கள் அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் சேஸ், அதாவது 243 ரன் ரெக்கார்ட் சேஸ் பண்ணியதுக்கப்புறம் வெற்றிக்கு பிறகு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் பார்த்தோன்னா ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோம், மும்பை எதிரான வெற்றி குறித்தும் பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பேட் கமெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க எங்கள் அணியை பார்த்தா. 243 ரன் இந்த அளவுக்கு பேட்டிங் ஆடி சேஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. முக்கியமாக எங்களோட பேட்ஸ்மேன்கள் எனக்கு ரொம்ப ஒரு கிடைச்ச பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன் எல்லாருமே, நிதிஷ்குமார் ரெட்டிலேருந்து எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலி இஷான் கிஷன் கூட இந்தமாரி ஒரு நல்ல பேட்டிங் பவர் இருக்கும்போது எங்களுக்கு எந்த ரன் இருந்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணுவோம். அது 300 ரன் இருந்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணுவோம். மும்பை அணி ஒன்றும் இந்த வருஷம் அவ்வளோ பெரிய அணியாக தெரியல. கண்டிப்பாக எங்களோட போலிங் ஸ்ட்ரென்த்து இன்னும் நல்லா ஆகிட்டு இருக்குது. அடுத்தடுத்த போட்டியில் எங்கள் போலிங்கில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணுவோம் பண்ணி கண்டிப்பாக இந்த முறை கோப்பை வெல்றது மட்டும் தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸ் இருக்கோம். ஆனால் எங்களோட நோக்கம் எல்லாமே டாப் 2ல் முடிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு ஃபைனல் போகிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால் எங்களோட நோக்கம் எல்லாமே டாப் 2க்கு பிளே ஆஃப்ஸில் போகணும். அதுதாங்க கண்டிப்பாக நாங்கள் முன்னேறி வருவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காரு. தொடர்ந்து 5 கன்சிக்யூட்டிவ் வின் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்னே சொல்லாங்க. எஸ், ஆமாங்க, ஃபஸ்ட்டு 3ல் 1 தான் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்து 5 போட்டி வெற்றி பெற்று இப்போ 6 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் 3ஆவதில் இருக்காங்க. கண்டிப்பாக மும்பை அணி பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த அணியில் என்னங்க இல்லை, பேட்டிங் இல்லை, ஆல்ரவுண்டிங் இல்லை, பவுலிங் இல்லையான்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்தும் மும்பை இந்தியன்ஸ் அணி தோக்குறாங்க. கண்டிப்பாக இது பார்க்க ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் சன்ரைஸ் ஹைதராபாத் எல்லாமே ஸ்டார்டிங் கொஞ்சம் போராக தெரிஞ்சாங்க, போலிங் யூனிட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போலிங் யூனிட்டில் ஸ்ட்ரென்தன் பண்ணி செமையான ஒரு டீமாக செட் ஆகி இருக்காங்கன்னு சொல்லாங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹைதராபாத் சொல்ல முடியாது, அவங்க கூட கோப்பையை வெல்லலாம். ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா அணி கேப்டன் வேறு, அவருக்கு தெரியாத நேக்கே இல்லை. அதனால் அவரும் நல்ல ஒரு கேப்டன்ஷிப், நல்ல ஒரு ஃபீல்டர்ஸ் கூட பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை யார் கோப்பை வெல்லுவாங்க? நிறைய பேர் என் கமெண்ட்ல என்ன சொல்கிறீங்க, இந்த முறை ஹைதராபாத்து கோப்பை வெல்லாது, பஞ்சாப் அணி தான் வெல்லும், அப்படி இல்லைன்னா டிசி அணி வெல்லும்னு சொல்லிட்டு நிறைய அவங்களோட கருத்துக்கள் சொல்கிறீங்க. அது யார் ஒன்றா வெல்லலாங்க. பட் டீம் யார் அந்த டைமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. வர சாட்டர்டே மும்பை வர்சஸ் சென்னை. எஸ், 2 டீமே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க. யார் தோத்தாலும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்தமாரி ஒரு எண்ணிக்கை தான் போயிடும். அதனால் கண்டிப்பாக மும்பை அடுத்த வர போட்டி எல்லாமே ஜெயிக்கணும், சென்னை அணியும் அடுத்து வர போட்டி எல்லாமே ஜெயிக்கணும். அந்தமாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுமாரி இருக்கும்போது யார் தோத்தாலும் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொல்லாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அதெல்லாம் யார் வெற்றி பெறுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், வர சாட்டர்டே சென்னை வர்சஸ் மும்பை யார் வெற்றி பெறுவாங்க அந்த போட்டியில்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.